என இன்றனற்றாய்க்கும் எனை வளர்க்கும் தமிழ்ச்சி விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாய்த்து யூகேவின் அன்பான வணக்கங்கள். கொரோனா ஊரடங்கால் உலகத்தின் சுற்றுச்சூழல் வெகுவாக சீரடைந்து வந்த நிலையில் இந்தியாவின் சுற்றுச்சூழலை கண்டுகொள்ளாமல் முதலீட்டை முன்னிலைப்படுத்தும் விதமாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு வெளியாகி உள்ளது என்ற விவகாரம் பரவலாகி வருகிறது. இந்தியா முழுக்க திடீரென்று மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வரைவான என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அல்லது EIA2020 பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. அது என்ன EIA? இது ஏன் திடீரென்று இவ்வளவு விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது? நாம் இந்த வீடியோவில் EIA2020 என்றால் என்ன, EIA-வால் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன, EIA2020 செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் என்னென்ன, EIA-இன் திருத்தங்களால் சுற்றுச்சூழலில் ஏற்பட போகும் பிரச்சனைகள் என்னென்ன என்பது பற்றியும் மற்றும் EIA-வை யார் யார் எதிர்க்கிறார்கள் போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் UK. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள். உங்களுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. EIA என்றால் என்ன? EIA-வில் என்ன பிரச்சனை? பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தனியார் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறது என்றால் மத்திய அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும். இதற்காக மத்திய அரசிடம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்ற அறிக்கையை அந்த நிறுவனங்கள் அளிக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தான் EIA என்பது ஆகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1996 கொண்டு வரப்பட்ட இந்த நடைமுறை கடைசியாக 2006 திருத்தப்பட்டது. தற்பொழுது இதில் மீண்டும் திருத்தங்கள் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஒரு தொழிற்சாலை அல்லது நிறுவனத்தை தொடங்கும் முன் மத்திய அரசிடம் EIA அறிக்கையை நிறுவனங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். EIA என்றால் அவர்களின் நிறுவனங்கள் குறித்த அடிப்படை விவரங்களை அரசிடம் அளிப்பது. அதாவது, எங்களுடைய தொழிற்சாலை இந்த இடத்தில் அமைய உள்ளது, இத்தனை ஏக்கரில் அமைய இருக்கிறது, இங்கே இத்தனை பேர் வசிக்கிறார்கள், நாங்கள் கழிவுகளை குடிநீரில் வெளியேற்ற மாட்டோம், இங்கே இந்த மலை இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் விவசாய நிலங்கள் இருக்கிறது என்று இது போன்ற பல்வேறு தகவல்களை அந்த EIA அறிக்கையில் அந்த நிறுவனங்கள் அறிவிக்க வேண்டும். இந்த EIA அறிக்கையை பார்த்துவிட்டு மத்திய அரசு சில விதிகளை தெரிவிக்கும். முதல் விஷயம், அது ஒரு பெரிய எண்ணெய் எடுக்கும் திட்டம், தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் அல்லது மின்சாரம் அமைக்கும் திட்டம் அல்லது மலையை குடையும் குவாரி அமைக்கும் திட்டம் போன்ற திட்டமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு அரசு அனுமதி மட்டுமின்றி மக்கள் அனுமதியும் வழங்க வேண்டும். அதேபோல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அளிக்க விளக்கங்களும் தேவைப்படுகிறது. அந்த திட்டம் குறித்து முழுக்க விவரங்களை மக்களிடம் அந்த நிறுவனம் தெரிவிக்கும். இதில் மக்கள் தெரிவிக்கும் கருத்து, அதன் பின் அரசு தெரிவிக்கும் கருத்து, இதன் பாதிப்பு என அனைத்தையும் கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும். ஒரு தொழிற்சாலை உங்கள் கிராமத்தில் இருக்கும் வயலில் தொடங்கப்படுமா இல்லை தொடங்க முடியாதா என்பதை இந்த EIA அறிக்கை தான் முடிவு செய்யும். EIA அறிக்கை ஒரு தொழிற்சாலைக்கு எதிராக இருந்தால் அந்த தொழிற்சாலை தொடங்க முடியாத நிலை கூட ஏற்படும். சரி, இந்த EIA2006 நன்றாகத்தானே இருக்கிறது, இதில் ஏன் சர்ச்சை என்று நீங்கள் கேட்கலாம். சர்ச்சைக்கு காரணம், இந்த EIA அறிக்கை முறையை திருத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக EIA வரைவு அறிக்கை ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது, EIA-வில் சில முக்கியமான விதிகளை நீக்கி பல வலிமையான விதிகளை மாற்றி நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளது. 2006 சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர உள்ளனர். இதற்காக அடுத்த மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை மக்கள் கருத்தை கேட்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சரி, EIA-வில் செய்யப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன? இந்த EIA-வில் முக்கியமான மாற்றங்களை மத்திய அரசு செய்துள்ளது. அதன்படி இந்த திட்டத்திற்கு மக்களிடம் கருத்து கேட்பது தொடங்கி திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை, திட்டத்தின் பாதிப்பை கருத்தில் கொள்ளாமல் தொழிற்சாலை தொடங்க அனுமதி அளிப்பது என்று பல விஷயங்களை இதில் தளர்த்தி இருக்கிறார்கள். தொழிற்சாலையை எளிதாக தொடங்கும் வகையில் இந்த திருத்தங்களை கொண்டு வந்துள்ளனர். அந்த திருத்தங்கள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம். EIA-வில் முதல் திருத்தம், இதன் வெளிப்படைத்தன்மை. EIA மூலம் ஒரு தொழிற்சாலை திட்டத்தை மூலோபாய திட்டம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்று அறிவித்து விட்டால் அந்த திட்டத்திற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. அதாவது, இது தேச பாதுகாப்பு தொடர்பானது, அதனால் இதை பற்றி மக்களிடம் தெரிவிக்க முடியாது, மக்களிடம் கருத்து கேட்கவும் முடியாது என்று கூறிவிடலாம். மக்களிடம் கருத்து கேட்காமலேயே EIA அறிக்கையில் விவரங்களை தெரிவிக்காமலேயே ஒரு தொழிற்சாலை தொடங்க முடியும்.
உதாரணமாக ஒரு எண்ணெய் எடுக்கும் தொழிற்சாலை திட்டத்தை மூலோபாய திட்டம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்று கூறிவிட்டால் அதை மக்களிடம் எந்த கருத்தும் தெரிவிக்காமலேயே ஒரு ஊரில் எண்ணெய் எடுக்கும் நிறுவனங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க முடியும். இரண்டாவது திருத்தம். ஒரு மின்சார திட்டம் அல்லது நீர் மின்சார திட்டம் 25 மெகாவாட் மின் உற்பத்திக்கு குறைவாக இருந்தால் அதற்கு EIA மூலம் மக்கள் அனுமதியை பெற தேவையில்லை. அதாவது ஒரு பெரிய திட்டத்தை சின்ன சின்ன திட்டமாக அறிவித்து அதை மக்களிடம் அனுமதி பெறாமலேயே EIA அறிக்கை மூலம் முறையான அனுமதி வாங்காமலேயே செயல்படுத்த முடியும். மூன்றாவது திருத்தம். இதற்கு முன்பு இருந்த EIA முறைப்படி ஒரு திட்டத்தின் அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு அதன் பின் அனுமதி கிடைத்தால்தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஆனால் இனிவரும் நாட்களில் முதலில் திட்டத்தை தொடங்கிவிட்டு அதன் பின் மத்திய அரசிடம் EIA சமர்ப்பிக்கலாம். அதை மத்திய அரசு ஆராய்ந்துவிட்டு குழு ஒன்றை உருவாக்கி பொறுமையாக முடிவை எடுக்கும். நான்காவது திருத்தம். நான்காவது திருத்தம் என்னவென்று பார்த்தால், ஒரு தொழிற்சாலையின் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும் விஷயமாகும். பொதுவாக ஒரு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட பின் அதன் நிலைமை, செயல்திறன், கழிவு வெளியேற்றம் குறித்த விவரங்களை வருடத்திற்கு 2 முறை வெளியிட வேண்டும். ஆனால் இனி புதிய EIA திருத்தம் மூலம் ஒரு தொழிற்சாலை எப்படி செயல்படுகிறது என்பதை வருடத்திற்கு 1 முறை தெரிவித்தால் போதும். இது பாதுகாப்பு பிரச்சனைக்கு வழிவகுக்க வாய்ப்புள்ளது. ஐந்தாவது திருத்தம். அதேபோல் 5வது திருத்தம் மிக முக்கியமான சர்ச்சைக்கு வழிவகுத்து இருக்கிறது. இதன்படி 2000 ஏக்கர் முதல் 10,000 ஏக்கர் நிலத்திற்குள் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டால் அதற்கு EIA அனுமதி தேவையே கிடையாது. அதேபோல் மக்கள் அனுமதியும் தேவையே கிடையாது. EIA அறிக்கை சமர்ப்பிக்காமலேயே 10,000 ஏக்கர் நிலத்தில் மக்களிடம் கருத்து கேட்காமல் ஒரு தொழிற்சாலையை தொடங்க முடியும். இதுதான் இந்த புதிய EIA வரைவில் செய்யப்பட்டு இருக்கும் மாற்றங்களாகும். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின் நோக்கம், அதாவது EIA-இன் நோக்கம் சுற்றுச்சூழலுக்கான தீவினைகளை முன்பே கணித்து அதனை தடுத்து நிறுத்துவதுதான். அதற்கு மக்கள் கருத்து, நிபுணர் அறிக்கை, ஆய்வு என பல்வேறு வழிகளை உள்ளடக்கியுள்ளது. ஆனால் தற்பொழுது வந்திருக்கும் வரைவு சூழலில் பாதுகாப்பு என்பதை கைவிட்டு முதலீட்டை முதன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த வரைவின் மீது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் முதல் பார்வை. இந்த வரைவின் செயல் வடிவம் பல்வேறு தொழிற்சாலைகளை அவை தொடங்குவதற்கு முன்னெச்சரிக்கை செய்யும், பொதுமக்கள் கருத்து கேட்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. அதேபோல அனுமதி பெறுவதையும் தொழிற்சாலைகளுக்கு எளிமையாக்கி இருக்கிறது. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின்படி 2 அனுமதி குழுக்கள் அமைக்கப்பட்டன. இது அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில மற்றும் மத்திய குழுக்கள் என 2 அமைப்புகளிடம் ஒப்படைத்தது. ஆனால் தற்பொழுதைய வரைவின்படி இனி 2 விதமான சுற்றுச்சூழல் அனுமதிகள் வழங்கப்படும். ஒன்று, வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட திட்டம் குறித்த ஆய்வுகளை நடத்திய பின்னர் சுற்றுச்சூழலில் அனுமதி வழங்குவது. இரண்டாவது, எந்தவித வல்லுநர் குழு ஆய்வுமின்றி அனுமதியை கொடுத்து விடுவது. இது எந்த விதத்திலும் மக்கள் நலனுக்கான ஆதரவாகவோ சுற்றுச்சூழலின் பாதுகாப்புக்கு உகந்ததாகவோ இருக்காது என்பதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் முதன்மையான குற்றச்சாட்டு. அதேபோல 6 மாதங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை ஒவ்வொரு நிறுவனமும் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற விதிமுறையை ஆண்டுக்கு ஒரு முறை சமர்ப்பித்தால் போதும் என்பது இந்த புதிய சட்ட வரைவு மாற்றியுள்ளது. இந்த நீண்டகால அவகாசம் திட்டத்தில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக விளைவுகளை மறைக்க போதுமானது என்று அஞ்சுகின்றனர். இந்த EIA சட்ட திருத்தத்திற்கு சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தெற்காசிய அணைகள் அமைப்பு, சவுத் ஏசியன் நெட்வொர்க் ஆன் டேம்ஸ் எனப்படும் சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் மூத்த தலைவர் அம்ருதா பிரதான் இதில் சில புகார்களை வைத்துள்ளார். அதன்படி இந்த புதிய EIA வரைவில் வெளிப்படைத்தன்மை இல்லை, மக்களின் உரிமை இதில் பறிக்கப்படுகிறது. பெரிய திட்டங்களை சிறிய திட்டங்களாக மாற்றி மக்களிடம் அனுமதி வாங்கலாம், செயல்படுத்த இருக்கிறார்கள். இதனால் விளை நிலங்கள் மிக எளிதாக ஆக்கிரமிக்கப்படும், மக்கள் நிலங்களை இழக்க நேரிடும். மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட பல்வேறு மலைத்தொடர்கள் மொத்தமாக ஆக்கிரமிக்கப்படும். மொத்தமாக இயற்கை வளங்களை சூறையாடும் பொருட்டு இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அரசு உடனே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதை பொதுமக்கள் பலரும் கடுமையாக எதிர்க்க தொடங்கியுள்ளனர். அதே சமயம் EIA வரைவு மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் வரும், பொருளாதார சரிவை ஈடுகட்ட எளிமையான விதிகள் தேவை, முதலீட்டை ஈர்க்க எளிமையான விதிகள் தேவை. அப்போதுதான் தொழில்கள் தொடங்கப்படும், மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு சாரர் கூறுகிறார்கள். பொதுமக்களின் கருத்தை கேட்க ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி மத்திய அரசு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை விதிகள் 2020 என்று வரைவு அறிக்கையில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தங்கள் வளர்ச்சியின் பெயரால் அழிவு பாதைக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் இருக்கின்றன என பலரும் எதிர்க்க துவங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகள் 2020 வரைவு அறிக்கைக்கு எதிராக ட்விட்டரில் ஸ்கிராப் EIA2020 என்ற ஹேஷ்டாக் மூலம் தங்கள் கருத்துக்களை பொதுமக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனல்ல தினம் தினம் வரும் புத்தம் புதிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் UK.